எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க செல்வா. மோட்டோகிராஃபிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு 150cc செக்மெண்ட்ல ஸ்கூட்டர் தேடணும் அப்படின்னா ரொம்ப என்ற மாதிரி தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்கு. அப்ப டிவிஎஸ் அந்த கேப்பை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அக்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு ஆட்டிடியூடான ஒரு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம கையில இருக்க என்டார்க்கோட 150. வண்டியை பார்த்தாலே தெரியும், ஜென்சியை கவர் பண்ற மாதிரி தான் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி எப்படி இருக்கு, என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள. Before the night, shared it only talk too much. I was thinking one I'm a one girl, promise me don't touch your dad. What a street that shit I first இந்த வண்டியோட டிசைன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரொம்ப டெக்னிக்கல் டேர்மா டிவிஎஸ் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனா நமக்கு டிசைன் பார்க்கும்போது ரொம்பவே அக்ரெசிவா இருக்கு. ரொம்ப முக்கியமா சொல்ல போனா நிறைய கிரீசஸ்லாம் இருக்கனால நீங்க வண்டி ரோட்ல போகும்போது நல்லாவே ஐ கேச்சிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிசைனையும் தாண்டி அவங்க முக்கியமா கொடுத்துருக்கிறது கலர் வேரியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 4 கலர் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4மே ரொம்பவே ஐ கேச்சிங்காவே இருக்கு. எனக்கு பிடிச்சது இந்த ஃப்ளோரசன்ட் கிரீன் வித் ஒரு மாதிரி பேல் ப்ளூல இருக்கனால இதை நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ஸ் மேஜரா கொடுக்குறாங்க. ஒன்று பாத்தீங்க அப்படின்னா டிஎஃப்டி டிஸ்பிளேயோட வருது, ரெண்டாவது நார்மல் டிஸ்பிளேயோட வருது. அதுல ஃபீச்சர்ஸ் கம்மி, கொஞ்சம் அஃபோர்டபுளாவே மாத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்ல நல்ல ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நைட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே அக்ரெசிவாவே இருக்கும். கீழே நம்மளுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. அண்ட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 inch ஆஃப் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்டி செக்மெண்ட்ல இருக்க ஸ்கூட்டர்ஸ்க்கு இந்த செக்மெண்ட் ஆஃப் டயர்ஸ் உண்மையிலேயே ஒர்த்து தான். அண்ட் ஃப்ரண்ட்ல 100 கொடுத்துருக்காங்க, ரியர்ல 110 செக்ஷன்ஸ் ஆஃப் டயர்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்ல இன்னொரு முக்கியமான ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த விங்லெட்ஸ் இது டிசைன் லாங்குவேஜ் காண்டி மட்டுமே வைக்கல, அது யூசபிள் விங்லெட்ஸாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு டிவிஎஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க. அண்ட் இதுல கொடுத்துருக்க அந்த கிராஃபிக்ஸ், ஸ்டிக்கரிங்ஸ், அந்த பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்டார்க்கோட யூனிக்கான அந்த ஃபீச்சர்ஸை இன்னுமே எடுத்து கொடுக்குதுன்னு தான் சொல்லுவோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜென்சி அப்படின்ற அந்த கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கு செட் ஆகிற மாதிரி கம்ப்ளீட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த வண்டியில முக்கியமான விஷயம் சீட். ஏன்னா ஒரு ஃபேமிலியா போறோம், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா போறோம் அப்படின்னா சீட் நல்லா வைடரா இருக்கும். ஸோ சீட் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வைடரான சீட்டே கொடுத்துருக்காங்க. 2 பேர் ரொம்பவே கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம். அண்ட் சீட்டு கீழே இருக்க அந்த பூத் ஸ்பேஸ் ஒரு 22 லிட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. என்டார்க் 125ல இருக்கிறது தான் சேம் இங்கேயே இருக்கு. அண்ட் 5.8 லிட்டர்ல அவங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நமக்கு டிஃபர் ஆகும். அதை ரைடிங் ரிவ்யூல நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஆனா டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசென்டான மைலேஜ் இந்த வண்டியில கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரியர் பிரசன்ஸ் அந்த என்டார்க்ன்ற பேட்சிங்க்கு ஏத்த மாதிரி வண்டியை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ற மாதிரி டைல் லேம்ப்ஸ் டி செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டிஸ்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு 5 முக்கியமான ஃபீச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 முக்கியமான ஃபீச்சர்ஸ்ல ஒன்று ரியர்ல இருக்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல். நம்ம ஏதாச்சும் வெட் பிளேஸ்ல வண்டி ஓட்டும் போது நம்ம ஸ்லிப் ஆகாம இருக்கும். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் நமக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வண்டி டிஎஃப்டி கன்சோலோட வருது. அந்த டிஎஃப்டி கன்சோல்ல கிட்டத்தட்ட 22 ஃபீச்சர் நம்மளுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க. அதை நான் ஸ்லைட்ல போடுறேன், அதையும் ஒரு விசிட் பாருங்க. அலெக்சா கண்ட்ரோல்ல இருந்து ஆப்லயே இந்த வண்டியில டெலிமேட்டிக்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா பாக்குற மாதிரி தான் இந்த கிளஸ்டரை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸையும் சரி, ஃபீச்சரிஸ்டிக்காவும் சரி, இது எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகுதுன்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமான விஷயம் வண்டியோட ஹேண்டில் பாஸ். ஏன்னா நான் உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஸ்கூட்டர்ஸ்ல எனக்கு என் ஹைட்டுக்கு இந்த முட்டி கண்டிப்பா தட்டும். பட் ஆனா இதுல தட்டவே இல்லை. ஸோ ரொம்பவே ஈஸியா போகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல 125 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. பேக்ஸ் வச்சுக்கலாம், இல்ல நீங்க கிராசரி வாங்குறீங்கன்னா அது வச்சுக்கலாம். இந்த எல்லாமே தேவையானது வச்சுக்க மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி 22 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்கோ அதே மாதிரி 2 லிட்டர்ஸ்க்கான சின்ன ஒரு ஸ்பேஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க கீக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஸ்விட்ச் கியர்ஸ் லெஃப்ட்ல இருக்கு. ஏன்னா இதை நம்ம போனோடையோ வாட்சோடையோ நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் கால்ஸ் ரிஜெக்ட் பண்றது, நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல இருக்க நோட்டிபிகேஷன் பாத்துக்கிறது, இது எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இந்த ஸ்விட்சஸ் இதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு தேவைப்படும். அண்ட் இந்த ஸ்விட்ச் கியூப்ஸையும் தாண்டி ஹார்னு, இண்டிகேட்டர் ஸ்விட்ச், ஹசார்ட் லேம்ப், அதுக்கப்புறம்
வந்துட்டு டிப்பு இது எல்லாமே லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளாக வந்துட்டு கில் ஸ்விட்ச் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேறு ரொம்ப வளவளன்னு எந்த ஒரு ஸ்விட்ச் கியர்ஸும் இல்லை. அண்ட் முக்கியமானது இதில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸபுளாகவே இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு லாங் டிரைவ்ஸ் அண்ட் சிட்டி டிரைவ்ஸ்க்கு. ஸோ இந்த வண்டியோட பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாதாரண எல்சிடி கிளஸ்டர்ஸ் மட்டும்தான் வரும். எல்சிடி கிளஸ்டர்ஸ் வரனால நம்மளுக்கு அலெக்ஸா இன்டெகிரேஷனு, லைவ் ட்ராக்கிங்கு, கிராஷ் அலர்ட்டு, அப்புறம் ஸ்மார்ட் வாட்சோட இன்டெகிரேஷன்ஸு, இந்த ஸ்விட்ச் கியூப்ஸ் இது எதுவுமே வராது. ஒரு பேசிக்கான ஒரு செட்டப்பில் தான் அது வரும். அந்த பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இருக்கும். இது போக இந்த வண்டியில வந்து 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரீட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ் மோடுன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரீட் மோட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்கு. இப்போ எங்கேயோ போய் வண்டி நிற்கிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். அது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி இன்னும் அதிகமாக கொடுக்கும். ரேஸ் மோட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பவர் வேணும், அட்ரினல் ரஷ் வேணும் அப்படின்றதுக்காக ரேஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐகோ டெக்னாலஜி இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கனால பவர் வந்து இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் இதில். ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அண்ட் முக்கியமான விஷயம் இந்த வண்டியோட இன்ஜின். ஸோ O3C சொல்லிட்டு ஒரு இன்ஜின் டெக்னாலஜி இருக்குல்ல. இப்போ 150cc பொறுத்த வரைக்கும் நிறைய வண்டியில வந்து ரேடியேட்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரேடியேட்டர்ஸ் கொடுத்து எஃபிஷியன்சியை ரெடியூஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக இவங்க வந்து அந்த கம்பஷன் சாம்பர் மேலே உள்ள சாம்பர்லேயே ஆயில் ஃப்ளோ பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு ஓவராலாக ஹீட்டை வந்து இன்னுமே ரெடியூஸ் பண்ணும். ஸோ அது ஒரு நல்ல டெக்னாலஜி தான். ஸோ இந்த வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ஒரு 5500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே வந்து பவர் பொறுத்த வரைக்கும் 13.2 PS பவர் வந்து ஒரு 7000 RPMல வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது இந்த வண்டிக்கு வந்து என்னோட இதுபடி போதுமான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினில் இருக்க டெக்னாலஜி இது எல்லாமே சேர்ந்து இந்த வண்டியோட எஃபிஷியன்சியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுது. அந்த ஃபியூல் எஃபிஷியன்சியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டியை டிரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவ்யூவில் இதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, என்னோட ஒப்பீனியன் என்ன, வண்டி வாங்கலாமா வேணாமா எல்லாமே சொல்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து இன்னும் அஃபிஷியலாக லான்ச் ஆகலை. ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துடும். ஸோ இந்த வண்டி வந்துட்டு இந்த ஜென்சியை கவர் பண்ணுதான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட டிசைனும் சரி, அந்த அக்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஜென்சி ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க இந்த வண்டிக்கு. ஸோ இந்த வண்டியை பற்றின டாப் ஸ்பீடு 0 to 60 எவ்வளோ போகுது, பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்குது இந்த வண்டி, பிரேக்கிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற இந்த ஹோல் பஞ்சை வந்துட்டு நான் ரைட் ரிவ்யூவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ரைட் ரிவ்யூ வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள்.